ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே C6H5 கொடுத்துருக்காங்க இல்லையா, C6H4 அப்புறம் C6H5 இருந்தாலும் நமக்கு வந்து அரோமேட்டிக் காம்பவுண்ட் தான். ஓகே, நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டமும் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டமும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருந்தது, இல்லைனா கார்பனோட ஹைட்ரஜன் கம்மியாக இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக நமக்கு வந்து அரோமேட்டிக் காம்பவுண்ட் தான் இருக்கும். இங்கே நமக்கு பேரா பொசிஷன் வந்து குளோரின் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு CH2 CH அப்புறம் 2 CH வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே ஒரு CH3 எழுதிப்போம், இங்கே ஒரு CH3 எழுதிப்போம். ஓகே, ஸோ இந்த மாலிகுல் வந்து நான் இங்கே எழுதியாச்சு. இப்போ நம்ம இதில் வந்து எது மெயின் செயினாக கன்சிடர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயே நமக்கு வந்து அல்கேனை தான் நமக்கு வந்து மெயின் செயினாக வந்து கன்சிடர் பண்ணுவோம். இதான் நமக்கு வந்து லாங்கஸ்ட் செயினாக வந்து நமக்கு வந்து கன்சிடர் பண்ணுவோம். அல்கேன்லாம் இருக்கும்போது பென்சன் ரிங் நமக்கு எப்படின்னா சப்ஸ்டியூட்டாக தான் நமக்கு வந்து வரும். அப்போ நம்பரிங் கொடுக்கும்போது நமக்கு என்ன கொடுக்கலாம், இது வந்து ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டம், இது செகண்ட் கார்பன் ஆட்டம், இது தேர்ட் கார்பன் ஆட்டம். அப்போ இதுவும் நமக்கு என்னது பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட், இதுவும் நமக்கு வந்து சப்ஸ்டியூட் தான் நமக்கு வந்து இருக்குது. அப்போ இங்கே என்னன்னா M இருக்குது, P வந்து இருக்குது. அப்போ நமக்கு என்ன பண்ணுவோம், குளோரோஃபினைல், இதுக்கு பேர் நமக்கு என்ன சொல்லணும்னா குளோரோஃபினைல் வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போ C வந்து நமக்கு வந்து முதல்ல வந்துடும். அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும், இந்த அரோமேட்டிக் காம்பவுண்ட் பேர் தான் எழுதணும். ஸோ இதான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் சப்ஸ்டியூட். அப்போ ஃபர்ஸ்ட் சப்ஸ்டியூட் நமக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து இருக்குது. இதுக்கு பேர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 4 குளோரோ. அப்போ இதான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பன். மெயின் செயின் வந்து எந்த கார்பன் வந்து அட்டாச் ஆயிருக்குதோ அதான் நமக்கு வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் கார்பன் வந்து எடுத்துக்கணும். அப்போ இது பேர் என்ன பண்ணா 4 குளோரோ. ஓகே, the 4 குளோரோஃபினைல், இது பேர் என்னன்னா 4 குளோரோஃபினைல். அது எங்க அட்டாச் ஆயிருக்குது, ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து நமக்கு வந்து அட்டாச் ஆயிருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணா ரெண்டாவது பொசிஷன் நமக்கு என்ன பண்ணா மெத்தில் குரூப் வந்து இருக்குது. அப்போ 2 மெத்தில். ஓகே, ஸோ 2 மெத்தில் நமக்கு என்னன்னா ப்ரோப்பேன் வந்து நமக்கு வந்து வரும். ப்ரோப்பேன் நமக்கு வந்து வரும். அப்போ குளோரின் நமக்கு எங்கே அட்டாச் ஆயிருக்குது, டைரெக்டாக பென்சினில் வந்து நமக்கு அட்டாச் ஆயிருக்கனால இதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா அரைல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது அல்கைல் கிடையாது, அல்லைல் கிடையாது, வைனைல் கிடையாது. இதுக்கு பேர் வந்து அரைல் அப்படின்னு சொல்லுவோம். ஹாலஜன், அதாவது ரியாக்டிவ் குரூப் ஹாலஜன் வந்து நமக்கு எங்கே அட்டாச் ஆயிருக்குது, டைரெக்டாக நமக்கு வந்து அரோமேட்டிக் ரிங்கில் வந்து அட்டாச் ஆயிருக்குது. அப்போ நமக்கு இது பேர் என்ன சொல்லுவோம்னா என்ன கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அரைல் கிளாசிஃபிகேஷன் சொல்லுவோம்.